வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றாடம் நம்ம குடிக்கக்கூடிய பாலோட ஒப்பிடுகையில் முருங்கைக்காயில் 2 மடங்கு புரதச்சத்துக்கள் மற்றும் 4 மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த முருங்கை இலைகள், முருங்கை விதைகள் இது அனைத்திலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. குறிப்பாக வயிறு மற்றும் இருமல் நோய்களுக்கு முருங்கைக்காய் மிகவும் நன்மை பயக்கும். முருங்கைக்காயினுடைய இலைகள் சுளுக்கு, கண் நோய்கள் போன்ற மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவாரணம் தரும். ஸோ பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய முருங்கைக்காயில் என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவோட கடைசியில் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம விரிவாக பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகளை வலுப்படுத்தும் முருங்கைக்காய். எலும்புகளை வலுப்படுத்துவதில் முருங்கைக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆராய்ச்சிகளின்படி முருங்கைக்காயில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. ஒரு கிளாஸ் பாலில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட அளவை விட முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து அதிகம், முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தும் அதிகம். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே எலும்புகள் பலப்படுத்தப்படும். முருங்கைக்காய் சாப்பிட்றதால எலும்புகள் பலம் பெறும். ஸோ அதனால நீங்கள் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற மூட்டு வலி சார்ந்த எந்த விதமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் சரி பண்ணப்படுவதற்கு பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் உட்கொள்வது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல பலன்களை தரும். அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதோடு நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தும். இதை தவிர முருங்கைக்காய் பித்தப்பை செயல்பாட்டையும் அதிகரிச்சு இதனால உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கைக்காய் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்காய் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் உங்களை கியூர் பண்ணிக்குவீங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அதாவது கிருமிகள் எல்லாத்தையுமே நீக்கி தூய ரத்தத்தை நீங்க பெறுவீங்க. கிருமிகள் அல்லாத ரத்தத்தை அதுக்கு நீங்க முருங்கை காயும் எடுத்துக்கலாம், முருங்கை கீரையும் எடுத்துக்கலாம். இப்போ முருங்கை இலைகள் ரத்த சுத்திகரிப்புக்கு மிகவும் உகந்தது. முருங்கை இலையில் இருக்கக்கூடிய சத்து வலுவான இம்யூன் பவரை உங்களுக்கு தருது, நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு செயல்படுத்துது. ஸோ முருங்கை ஜூஸாக கூட நீங்க குடிக்கலாம். அந்த முருங்கை சாறு பிழிஞ்சு கூட நீங்க இலைகளை பிரிஞ்சு முருங்கை சாறாக கூட குடித்து பார்க்கலாம். அப்போ உங்களுடைய உடலுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணப்படுவதால் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்துமே வெளியேற்றப்படும். அதனால உங்களுக்கு இந்த அனிமியா, ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் அந்த ரத்தம் உங்களுக்கு அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படாதால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். செரிமான அமைப்பு மேம்பாடு அடைவதற்கு நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்துக்கள் செரிமான அமைப்பை வலுப்படுத்துது. முருங்கைக்காய் உங்களுடைய குடலை சுத்தம் செய்யறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் கூறுகள் ஏராளமாக இருக்கிறதால வயிறு தொடர்பான நோய்களுக்கு இது சிறந்த ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். இதனால முருங்கைக்காய் ஒரு சூப்பர் உணவு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணி கொள்வதற்கு முருங்கைக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. வாரத்தில் நீங்கள் ஒரு நாளோ அல்லது 2 நாளோ முருங்கைக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தினமும் சாப்பிடணும் அப்படின்ற கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் நீங்கள் ஒரு தடவை அல்லது 2 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகளை முருங்கைக்காயின் மூலமாக நீங்கள் பெற்று உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு அதில் கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.